அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தவர். களம் கண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவர். டெல்லி தேர்தலில் வரலாற்று சாதனை படைத்தவர். யார் இந்த பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா? டெல்லியின் அடுத்த முதல்வர் ஆவாரா? டெல்லியுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு. பாஜக 27 ஆண்டுகள் கழித்து ஆட்சி அமைக்க போறது உறுதியாயிடுச்சு. ஹாட்ரிக் வெற்றி அடையுமா ஆம் ஆத்மின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நட்சத்திர தொகுதிகள்னு பல இருந்தாலும் எல்லாராலையும் உத்து கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதினா புதுடெல்லி. ஏன்னா அங்கதான் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் களமிறங்கி இருந்தாரு. ஆம் ஆத்மி சார்பில், காங்கிரஸ் சார்பில் தொடர்ந்து இதற்கு முன்னாடி 15 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சிருந்த காங்கிரஸ் பீரியட்ல முதலமைச்சராக இருந்த ஷீலா தீக்ஷித்துடைய மகன் சந்தீப் தீக்ஷித் களமிறங்கி இருந்தார். இப்படி ஒரு முன்னாள் முதல்வர் இன்னொரு முன்னாள் முதல்வருடைய மகன்னு காங்கிரஸ் ஆம் ஆத்மி இருபெரும் வேட்பாளர்களை களமிறக்கி இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் எதிர்த்து களமிறக்கிறதுக்கு பாஜக யாரை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவர் தான் பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா. இந்த பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனோட தரவுகள் படி இவங்க 3 பேரும் வாங்கின வாக்குகள் என்ன அப்படின்னா, பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா 30,088 வாக்குகளும், அரவிந்த் கெஜ்ரிவால் 25,999 வாக்குகளும், சந்தீப் தீக்ஷித் 4,568 வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் சந்தீப் தீக்ஷித் 2 பேரையும் தோற்கடிச்சு பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா வெற்றி பெற்றிருக்காரு. இவரே யார்? நவம்பர் 7, 1977 பிறந்தவர் தான் பர்வேஷ் வர்மா. இப்போ அவருக்கு 47 வயசாகுது. அவருடைய குடும்பமே பார்த்தோம்னா ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பம் தான். முன்னாள் பாஜக தலைவரும் டெல்லியுடைய முன்னாள் முதல்வருமான ஷாஹிப் சிங் வர்மாவுடைய மகன் தான் இந்த பர்வேஷ் வர்மா. இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சகோதரர், 3 சகோதரிகள் இவருக்கு இருக்காங்க. அவருடைய மனைவி சுவாதி சிங் வர்மா. பர்வேஷ் வர்மாவுக்கு ஒரு மகன், 2 மகள்கள் இருக்காங்க. இவருடைய படிப்பு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூலில் அவருடைய ஸ்கூலிங் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் BA MBA முடிக்கிறாரு. அவருடைய அங்கிள், அதாவது உறவினர்கள் கூட அரசியல் இருந்திருக்காங்க. ஆசாத் சிங் நார்த் டெல்லி கார்பரேஷனுடைய மேயராக இருந்திருக்காரு. இப்படி அப்பா உறவினர்கள்னு ஒரு அரசியல் குடும்ப பின்னணியில் வந்தவர் தான் பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா. இவருடைய அரசியல் பயணம் எப்போ தொடங்குச்சு? 2013 முதல்ல தேர்தல் அரசியலுக்குள்ள வராரு பர்வேஷ் வர்மா. 2013 டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முஹ்ராலி தொகுதியில் களமிறங்குறாரு. அப்புறம் ஒரு எதிர்த்து களமிறங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி விதான்சபாவுடைய ஸ்பீக்கர் யோகானந்த் சாஸ்திரி களமிறங்குறாரு. அவரை வீழ்த்தி பர்வேஷ் வர்மா வெற்றி பெறாரு. உடனே 2014 நடக்கிற மக்களவை தேர்தலில் நார்த் டெல்லியிலேருந்து களமிறங்குறாரு. அதுலேயும் வெற்றி கிடைக்குது. நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போறாரு பர்வேஷ் வர்மா. 2019 மீண்டும் அதே நார்த் டெல்லியில களமிறங்குறாரு. அப்பவும் பர்வேஷ் வர்மா வெற்றி பெறாரு. அப்போ அவரை எதிர்த்து போட்டியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாபால் மிஸ்ரா களமிறங்கி இருந்தாரு. அவரை தோற்கடித்து தான் பர்வேஷ் வர்மா வெற்றி பெறாரு. அந்த வெற்றிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. ஏன்னா அப்போ அவர் வாங்கின வாக்குகள்ங்கிறது 5,78,486 வாக்குகளை பெற்றிருந்தாரு. இது டெல்லி தேர்தல் வரலாற்றிலேயே எந்த ஒரு வேட்பாளரும் இவ்வளவு வாக்குகள் பெற்றதில்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணினவர் அப்படின்னும் பர்வேஷ் வர்மாவை சொல்லலாம். அதற்கு பிறகாக எம்பியா இருக்கிறப்போ மேலும் பல பதவிகளையும் தன்னுடைய பொறுப்புகளையும் தாங்கிட்ட வச்சிருந்தார். அது என்ன அப்படின்னா பாஜக தேர்தல் கமிட்டியோட உறுப்பினராக இருந்தார். அது இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர், ஊரக வளர்ச்சித்துறையுடைய கூட்டுக்குழு உறுப்பினர்னு பல பொறுப்புகளையும் பதவிகளையும் தன் வசம் பர்வேஷ் வர்மா வச்சிருந்தாரு. இப்படியெல்லாம் வச்சிருக்கிறவங்க கிட்ட சர்ச்சைகள் இல்லாமலா இருக்கும், அதுவும் இருந்துச்சு. பர்வேஷ் வர்மாவை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைகள் அப்படின்னாலே அவர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசினது தான் முதல்ல சொல்லப்படுது. ஏன்னா அவர் இஸ்லாமியர்கள் குறித்து எது பேசினாலும் அது சர்ச்சை அப்படிங்கிற மாதிரியான துணியில தான் அவர் நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காரு. பேசி சர்ச்சைகளும் கடந்த காலத்தில் ஆயிருக்கு. 2020 டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அப்போ சாகின்பாக் கலவரம் குறித்த ஒரு பேசினது, அப்போ சிறுபான்மையினர்கள் குறித்த ஒரு பேசின பேச்சுகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை டெரரிஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்காக எலெக்ஷன் கமிஷனே
உடனே அவருக்கு வந்து 24 மணி நேரம் அவர் வந்து பேன் பண்ணி கூட வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகாகவும் அவர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் குறித்து, குறிப்பா சிறுபான்மையினர்கள் குறித்து பேசுற பேச்சுகள்ங்கிறது தொடர் சர்ச்சைகளுக்குள்ளாகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் இஸ்லாமியர்கள்லாம் வந்து புறக்கணிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் பர்வேஷ் வர்மா அறியப்படுறாரு. இப்படி பல சர்ச்சைகளுக்குள்ளானாலும் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் முதல்வர் ஷீலா தீக்ஷித்துடைய மகன் சந்தீப் தீக்ஷித்தை எப்படி வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவருடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா என்னத்தை நம்ம பார்க்கணும்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம், அதை அவர் கையாண்ட விதம், அவர் எடுத்திருந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய பரப்புரை என்ன மாதிரி கட்டமைச்சிருந்தாரு அப்படின்னா, ஆம் ஆத்மி என்னெல்லாம் தவறுகள் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்தால் என்னெல்லாம் மாற்றுவேன் நான் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக முன் வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு வாசகம் வந்து தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். அது என்ன அப்படின்னா, கெஜ்ரிவாலை அகற்றுவோம், தேசம் காப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துடைய சீர்கேடுகள், என்ன மாதிரியான அரசு நிர்வாகம் கோளாறுகள் இருக்கு, எப்படி சரியா அரசு நிர்வாகம் வந்து இயங்கலை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி தன்னுடைய பரப்புரையுடைய கருப்பொருளா வச்சிருந்தாரு. அது இல்லாம டெல்லி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருது வந்து காற்று மாசு. ஸோ அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து ஆம் ஆத்மி அரசு கோட்டை விட்டுருச்சு. இதுக்கு மேலேயும் இதே மாதிரி இருந்தா மக்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தன்னுடைய தேர்தல் பரப்புரையில முன் வச்சாரு. அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், தான் தான் என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் கொண்டு வருவோம்னு ஒரு பொல்யூஷனை மிகப்பெரிய அளவில் எடுத்து கையாண்டிருந்தாரு. சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருந்தாரு. ஸோ அந்த கட்டமைப்பு ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், முக்கியமா இதை விடலாம் பேசுபொருளா அவர் வந்து கொண்டு வந்தது விமென்ஸ் உடைய செக்யூரிட்டி. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்புல ஆம் ஆத்மி அரசு கொஞ்சம் கூட அதை வந்து பெரிய விஷயமாவே அவன் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ விமென்ஸ்க்கான எந்த அளவுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தில் முன் வச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமா தேர்தல் பரப்புரையில் கெஜ்ரிவால் அவர்களால் பேசப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமும் கூட யமுனை நதியை சுத்திகரிக்கிறது. யமுனை நதியை சுத்திகரிக்கிறது சம்பந்தமா என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு, எப்படி கோட்டை விட்டீங்க, யமுனை நதி எவ்வளவு முக்கியமானது, அது யமுனை நதியை தூய்மைப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு முக்கியம், ஏன் தூய்மைப்படுத்தலை, ஸோ யமுனை நதியை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நீர் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கு மேல என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது டெல்லியில எந்த அளவுக்கு இருக்கு, அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு டெல்லி அரசு கொடுத்த வாக்குறுதிகளை கோட்டை விட்டதும், அவங்களுடைய பாதுகாப்பு, அரசியல் நிர்வாகம், அரசு நிர்வாகம், இதெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மேற்கோள் காட்டி கெஜ்ரிவாலை அகற்றுவோம், தேசம் காப்போம் அப்படின்னு தன்னுடைய பரப்புரையை கட்டமைச்சிருந்தாரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா. அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஒர்க் அவுட் ஆனதுனால தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்தீப் தீக்ஷித்தையும் தோல்வி அடைய வச்சு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு பிறகாக டெல்லியில் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. பாஜகவில் நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டாலும், குறிப்பாக மனோஜ் திவாரி மாதிரியான பெயர்கள் சொல்லப்பட்டாலும், பர்வேஷ் வர்மாவுடைய பெயர் அப்படிங்கிறது முதன்மையான பெயரா அரசியல் விமர்சகர்கள் பலராலையும் வந்து பத்திரிகையாளர்களால் சொல்லப்படுது. காரணம், மிக முக்கியமான இருவரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்காரு. இதற்கு முன்பு அவரு தேர்தலில் களம் கட்ட எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்காரு. என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பர்வேஷ் வர்மாவுடைய பெயர் முதன்மையானதா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவர் ஆர்எஸ்எஸ் உடையும் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால அடுத்த டெல்லியுடைய முதல்வராக பர்வேஷ் ஷாஹிப் சிங் வர்மா தான் வருவாரா, தன்னுடைய அப்பாவுக்கு பிறகாக அந்த இடத்தை பர்வேஷ் நிரப்புவாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் பாஜக எப்பவுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு நபரை திடீர்னு கொண்டு வந்து இவர் தான் முதல்வர் அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு வேட்பாளரை திடீர்னு கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்களா பாஜக அப்படிங்கிறதும் தெரியல. யார் அடுத்த டெல்லியுடைய தலைநகருடைய முதல்வர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.